அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவில் ஒரு கட்சிக்குமே வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கும், எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ கடந்த முறை 2021 திமுக சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றாலும் திமுகவிற்கு கிடைத்த வாக்குகள் அதிகமா இல்லை எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா நம்ம அப்படி கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு தனிப்பெரும்பான்மையோட திமுக கூட்டணி வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ திமுகவுக்கும் இரண்டாவது அணியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் இடையில ஒரு 3 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் இருக்கும். அதற்கு அப்புறமா அணிகள் நாம் தமிழர் கட்சியை 7 விழுக்காடு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி அமமுக, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளும் சராசரியாக 2 விழுக்காடுக்கு மேலே வாங்கியிருக்கும் போது என்ன ஆகும்னா, இதெல்லாம் நம்ம மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா திமுகவிற்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய எதிர்ப்பு வாக்குகளை எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்க முடியுதோ அந்த அளவிற்கான எதிர் அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம இதுக்கு முன்னாடி தலைவர்கள் வச்சுமே சொல்லலாம். இப்போ நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு ஹார்ட் கோரான ஆதரவாளர்கள் இருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. அதே சமயத்தில் எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதிகமாக இருக்கும். ஆனால் தேர்தல் எப்படி வெற்றி பெறுவாங்க, அப்போ எப்படி வெற்றி சாத்தியமாகுது நம்ம பார்த்தோம்னா பொசிஷனிங், எந்த இடத்துல அவர் போட்டிடுறாங்க, அணிகள் எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 2019 காலகட்டத்திலிருந்தே ஒரே அணியாக திமுக இருக்கிறாங்க. கூட்டணியில் எந்த ஒரு பிரிவும் இல்லாமல், கூட்டணி முறிவாக இல்லாமல் இருக்கே தவிர கூட்டணிக்குள்ளே பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு அணியாக பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரே அணியாக நிற்கிறாங்க, திமுக கூட்டணிக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சிகள். இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு அணியாக எதிர்க்கட்சிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு தனி அணியாக போயிட்டு அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சாங்க. திருப்பி 2026 அந்த கூட்டணி ஒன்றா சேர்ந்துருக்காங்க. தேமுதிக பார்த்தீங்கன்னா 24 அங்கே இருந்தாங்க, இப்போ 26 திமுக கூட போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அணி மாற்றங்கள் இருக்குது. ஆனால் திமுகவினுடைய கூட்டணி அதிகரிச்சு தான் போயிட்டு இருக்கு. தேமுதிக உள்ள கூட்டம் வந்ததுக்கப்புறம் அவர்களுடைய கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக தான் இருக்குது. அது வாக்கு வங்கியின் அடிப்படையில் பெனிஃபிட்டாக இருக்குமான்றது வேற கேள்வி. ஆனால் அணிகளாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு தேர்தல்களுக்கு வரக்கூடிய ஒரே கட்சியாக திமுக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எந்தெந்த தொகுதிகளெல்லாம் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவு எதிர்க்கட்சிகள் அமைத்த கூட்டணி மூலமா வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது 2021 பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 2 அணியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் பேசப்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தேமுதிக இந்த 2 கட்சியும் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு தனித்து களம் கண்டாங்க பல தொகுதிகளில். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் ஒரு கணிசமான அளவு, பெரிய அளவில் ஒரு 30,000 40,000 அளவுக்குலாம் இல்லை, ஒரு 10,000 15,000 அப்படிங்கிற அளவுக்கு பல தொகுதிகளில் அமமுக பக்கம் திரும்பிச்சு. அப்போ இது பல தொகுதிகளில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பறித்ததா என்றால் டேட்டா படி பார்க்கும்போது பறித்தது உண்மை. நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே மிக குறைந்த வாக்கு விழுக்காட்டில் தான் பல தொகுதிகளில் 2021 திமுக ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த கூட்டணி அமைகிறதுக்கு காரணமாக இருந்ததும் அந்த வெற்றி கணக்கு தான். நம்ம ஒரு 1000 2000 வாக்கு கூட நம்ம விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி தான் அமமுக அப்படியே அதிமுக பக்கம் வந்துட்டாங்க, தேமுதிக அப்படியே திமுக பக்கம் போயிட்டாங்க. ஆனால் தேமுதிகக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிட்டும் அவர்கள் அரை விழுக்காட்டிற்கும் கீழே தான் வாக்குகள் எடுத்தாங்க. அப்போது தேமுதிகவை விட அமமுகவுக்கு ரீஜனலாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு டென்ஸான ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இந்த கூட்டணி அமைப்பு சார்ந்து எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் திமுகவிற்கான வெற்றி வாய்ப்புகள் சிக்கல்ல போய் நிற்குது, ஏற்கனவே அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தோல்வி அடைய போறாங்க அப்படிங்கிறத நம்ம டேட்டா வைஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பட்டியலே போட முடியுது. அதை நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல சென்னையினுடைய மிக முக்கியமான தொகுதி டி நகர். அதாவது கருணாநிதி அவர்கள் இப்போ இங்கே என்னோட பதவியே வேண்டாம், எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல அப்படின்னா நான் கட்சிக்காக எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி டி நகர் எம்எல்ஏவா இருந்த கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்தே இப்படி ஒதுங்கிட்டார். அவரை கட்சி யாரும் விளக்கெல்லாம் இல்லை, நான் இதுக்கப்புறம் கட்சி வேண்டாம் ஒன்று வேண்டான்னு சொல்லி அவரே பார்த்தீங்கன்னா ஒதுங்கி போயிட்டாரு. அவருடைய அண்ணன் மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஆனாலும் எனக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. அவர் அந்த தொகுதியில் போட்டியிடும் போது தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு நபராக தான் இருந்தார். கருணாநிதி அவர்கள் வாங்கிய வாக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 56,035 வாக்குகள். அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக சார்பாக போட்டியிட்ட நபர் வாங்கிய வாக்குங்கிறது சத்யநாராயணன். அவர் 55,898. இந்த வாக்கு வித்தியாசம் கணக்கு பண்ணிங்கன்னா 137 வாக்கு தான். ஒரு பூத்தில் கொஞ்சம் கூடுதல் வந்திருந்தாலும் கூட அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கான வாக்கு வித்தியாசம் தான் இவர்கள் 2 பேருக்கு இடையில இருக்குது. ஆனால் இந்த தொகுதியில் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 782. சென்னை மாதிரியான பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரொம்ப வீக்கு தான், ஒரு காஸ்ட் பேஸ்டான ஓட்டம் அவர்களுக்கு வரப்போகிறது இல்லை, அது ரொம்ப குறைவான விஷயம்தான். இருந்தாலும் அங்கேயே இந்த ஒரு வாக்கு வாங்கினதுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அமமுக தான் பிளேம் பண்ணாங்க. இவர்கள் இந்த வாக்கு வாங்கினா நம்ம ஜெயிச்சிருப்போமே, ஒரு எட்ஜில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க.
இப்போ இந்த இடத்துல டி நகர் வேட்பாளராக வந்து திமுக ராஜாங்கிற நபரை களமிறக்குறாங்க. அதிமுக கடந்த முறை போட்டியிட்ட அதே சத்யநாராயணனை களமிறக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா போன தடவை வாங்கிய வாக்குகள் அதிமுக வந்துச்சுனாலும் இப்போ அமமுகவும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு எட்ஜ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இங்கே இன்னொரு விஷயமும் நடக்கும். என்னன்னா, இப்போ நம்ம இதுதான் புசியானந்த் அவர்களினுடைய தொகுதி, டி நகரில் அவர் போட்டியிடுறாரு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து ஜோசப் விஜய் உடைய முகமா நான் நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நிச்சயமா போகும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆல்ரெடி வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு தான் டி நகர் தொகுதியில் அதிமுக இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த முறை வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக நாங்க போகுன்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு எப்பவுமே அது பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கும்போது பெரிய அளவில் ஒரு பேக்கப்பாக இருந்தது கிடையாது. கடந்த முறை வாங்கிய வாக்குகளே பிஜேபி கூட அலையன்ஸ்ல இருக்கும்போது தான். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை டி நகர் தொகுதி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது இந்த அணியில் அதிமுக அமமுக கூட்டணி இருக்கிறதுனால இந்த பக்கம் வர்றதுக்கான சூழல் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அடுத்தது தென்காசி தொகுதி. தென்காசியில் வந்து இந்திய காங்கிரஸ் சார்பாக பழனி நாடார் அவர்கள் போட்டியிட்டாரு. 89,315 வாக்குகள். அதிமுக சார்பாக செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் 88,945. அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது 370. இதுவும் ரொம்ப சொற்ப வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தான். அதில் வந்து அமமுக வாங்கிய வாக்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள், 9,944. எப்போவுமே தென் மாவட்டங்களில் அமமுகவுக்கு அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்கும். அந்த வகையில் இங்கே 10,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. அப்போது எவ்வளோ தூரம் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அமமுக இந்த இடத்துல அதிமுக வந்து எடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியும். கூடவே இந்த முறை அதிமுகவும் பார்த்தீங்கன்னா அதே வேட்பாளர் சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செல்வ மோகன்தாஸ் பாண்டியன்கிற நபருக்கே சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, கடந்த முறை அவர் வந்து தவறவிட்ட வாக்குகளை இந்த முறை சேர்த்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பெரிய செக்கு தான். அடுத்து முக்கியமான தொகுதி காட்பாடி. அதாவது நம்ம துரைமுருகன் அவர்கள், அதாவது இந்த தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதிங்க. திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 750 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான சம்பவம் அப்படிங்கிறத பாருங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய ஒரு நபர் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் திமுக பொசிஷன்ல இருக்காப்புல. ஒரு அமைச்சர், திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கும்போது அவர் இவ்வளோ கம்மியாக வாக்குகள் வந்து இப்போ எடுத்திருக்காரு. கடந்த முறை எடுத்திருந்தாரு, ஆனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்கன்றது வேற விஷயம். இந்த முறை அவருக்கான ஆதரவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த முறை போட்டியிட்ட அதிமுக ராமு அவர்கள் தான் இந்த முறையும் போட்டியிடுறாரு. கடந்த முறை கூட துரைமுருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க. அப்போ வந்து மக்கள் கண்டிப்பா அதிமுக மேல ஒரு எதிர்மனநிலை இருக்கும். அதன் மூலமா வந்து துரைமுருகனுக்கு வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இந்த முறை துரைமுருகன் அவர்களால வந்து பிரச்சாரத்துக்கு கூட வந்து ஒரு சுறுசுறுப்பா போக முடியாத சூழல் தான் இருக்கும். அப்படியே ஒரு வாகனத்தை உட்கார வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் கூட்டி போயிட்டு இருப்பாங்க. பிரச்சார வாகனத்திலேயே வச்சு விசிக நிர்வாகி ஒருத்தரை வந்து அவர் திட்டி அப்படியே கீழே இறங்க சொன்ன சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அது வந்து அங்கே உள்ள விசிக தொண்டர்கள் மேலேயே ஹெவியாக வந்து பாதிச்சிருந்துச்சு. இப்படி கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிரச்சனை ஒரு பக்கம், இவரினுடைய வயது மூப்பு ஒரு பக்கம், ஏற்கனவே எதிர்கட்சி கிட்ட வந்து ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற போது அவருக்கு இந்த மாதிரி எட்ஜ் அதிகமாக இருக்கு. துரைமுருகன் போன்ற நபர்கள் வந்து தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட கட்சியினுடைய இமேஜே வந்து பெரிய அளவில் பாதிக்கும். ஆனால் திமுக அதை பற்றி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவரை எப்படியாச்சும் ஓய்வு பெற வைக்கணும், இவரை நம்ம தள்ளி விடணும் அப்படிங்கிற கணக்கில் தான் இவருடைய பொதுச் செயலாளர் பதவிக்கே வந்து பின்னாடி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒருத்தர் கொடுக்கறதுக்கு. அதனால வந்து நிச்சயமா துரைமுருகன் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இந்த மிக மிக குறைவு தான். அடுத்ததாக நெய்வேலி தொகுதி. திமுக சார்பா சபா ராஜேந்திரன் அவர்கள் 75,177 வாக்குகள் பெற்றிருந்தாரு. பாமக சார்பாக போட்டியிட்ட கே ஜெகன் அவர்கள் 74,200. இங்கேயும் வித்தியாசம் அப்படிங்கிறது 977 தான். இங்கேயுமே அமமுக வாங்கிய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 2,230. கிட்டத்தட்ட அந்த வித்தியாசத்தை விட 2 மடங்கு வாக்குகளை அமமுக வாங்கியிருக்காங்க. அப்போ இங்கேயுமே வெற்றி வாய்ப்பு அமமுகவால் தடைபட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த காட்பாடி தொகுதி இருக்கு இல்லையா, காட்பாடியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அமமுக வந்து 1,066 வாக்குகள். அப்போ அந்த வித்தியாசமும் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அங்கே பறிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட காட்பாடியும் சரி நெய்வேலியும் சரி அமமுக வாக்குகள் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு 2021 கூட வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான தொகுதி மயிலாடுதுறை. அங்கே வந்து காங்கிரஸ் சார்பாக ராஜகுமார் அவர்கள் வந்து போட்டியிட்டு 73,642 வாக்குகள். அப்புறம் பாமக சார்பாக பழனிசாமி அவர்கள் போட்டிட்டு 70,900 வாக்குகள். கிட்டத்தட்ட வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2,742 தான். அங்கே அமமுக வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 7,282 வாக்குகள். அது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பின்னணியில் வந்த வாக்குகள் வச்சுக்கோங்களேன். அப்போ 7,282 வாக்குகள் வந்து அங்கே வாங்குறாங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாமகவினுடைய வெற்றி அங்கே ஒரு எட்ஜில் வந்து போனது காரணம் அமமுக பிடித்த வாக்குகளாக இருந்துச்சு. அப்போ இந்த முறை திருப்பியும் கூட்டணி அப்படிங்கும்போது இங்கே அதிமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் தான் வந்து இருக்கு. அதே மாதிரி 2021 தேர்தலில் பாபநாசம் தொகுதி
அங்கே வந்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஜவாஹர்லால் அவர்கள் வந்து இப்போ போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 86,000 வாக்குகள் வந்து அவர் பெற்றிருந்தார். அதே மாதிரி அதிமுக சார்பாக கோபிநாத் அவர்கள் போட்டியிட்டு 70,000 வாக்குகள் வந்து பெற்றிருந்தார். அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 16,000 வாக்குகள் வித்தியாசம் வந்துச்சு. ஆனால் அமமுக அந்த தொகுதியில் வந்து வாங்கிய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,700, கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள். அப்போ எந்த அளவிற்கு வந்து அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை பாபநாசம் தொகுதியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த வாக்குகளும் வந்து இந்த முறை டிரான்ஸ்ஃபர் ஆச்சுது அப்படின்னா அந்த தொகுதியில் வாய்ப்பு அதிகம். இன்னொன்று, திமுக தொகுதியில் போட்டி இல்லை. பாபநாசம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் போட்டிடுறாங்க ஏணி சின்னத்தில். அப்போ கண்டிப்பாக உதயசூரியனும் இல்லை அப்படிங்கும்போது அதிமுக நேரடியாக போட்டிடுறாங்க அப்படிங்கும்போது அங்கே வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து எட்ஜில் தான் இருக்கும் அதிமுகவுக்கு. அடுத்து ஜோலார்பேட்டை தொகுதி. இங்கே திமுக வந்து 89,490 வாக்குகள் வாங்குறாங்க. அதிமுக சார்பாக கேசி வீரமணி அவர்கள் 88,399, கிட்டத்தட்ட 1000 வாக்குகள் தான் வித்தியாசம். 1091 கரெக்டாக சொன்னோன்னா. இந்த தொகுதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்ஜில் தான் இருக்குது. இங்கேயுமே வந்து அந்த ஒரு திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி மூலமாகவே ஈஸியாக வந்து அதிமுக ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டியை தொட முடியும். அடுத்ததாக அந்தியூர் தொகுதி. திமுக சார்பாக ஏஜி வெங்கடாச்சலம் அவர்கள் போட்டியிட்டு 79,000 வாக்குகள், அதிமுக சார்பாக சண்முகவேல் போட்டியிட்டு 77,000 வாக்குகள். இங்கே வந்து அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது 1275. அமமுக சார்பாக வாங்கிய வாக்குகள் 1221. கிட்டத்தட்ட ஒரு சரிக்கு சமமான வாக்குகளை அமமுக வந்து பிரிச்சிருக்கு. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் சேரும்போது இங்கேயும் வந்து வெற்றி வாய்ப்பை திமுக பறிகொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகம். அடுத்து திருமயம் தொகுதி. திமுக சார்பாக ரகுபதி அவர்கள் போட்டியிட்டு 71,000 வாக்குகள், அதிமுக சார்பாக வைரமுத்து அவர்கள் போட்டியிட்டு 69,000 வாக்குகள். இப்போ அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது 1382. அமமுக வாங்கிய வாக்குகள் 1503. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அமமுகவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு குரூஷியலான ரோல் பிளே பண்ணியிருக்கு. திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புக்கு இந்த பிரிந்த வாக்குகள் காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த முறை சேரும்போது அப்படியே ரிசல்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு தொகுதியிலுமே அமமுக வாங்கிய வாக்குகள் ஒரு 1500, அதாவது வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக ரோல் பிளே பண்ணியிருக்கு. தென் மாவட்டங்களில் பார்க்கும்போது அதிகப்படியான வாக்குகள் அமமுக வந்து வாங்கியிருந்தாலும் அந்த வெற்றிக்கும் தோல்விக்கான வாக்கு அமமுக வாங்கிய வாக்குகளாக இருந்திருக்கு. ஸோ அப்படிதான் அந்த அமமுக வாங்கிய ஒட்டுமொத்தமாக 2 விழுக்காடுக்கு மேலே தான் அவர்கள் வாங்கியிருந்தாலும் அது ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக இருந்திருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. இதே நிலைமை தான் தாராபுரம் தொகுதியிலையும் இருக்கு. திமுக பாஜக மோதின அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகன் அவர்கள் தோத்துடுறாரு. ஆனால் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 1393 தான். ரொம்ப எட்ஜில் வந்து தோத்துருக்காங்க. அந்த தொகுதியில் அமமுக வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 1172. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரிக்கு சமமாக வாக்குகளை வந்து அமமுக எடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த கூட்டணியாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் வந்து பிஜேபிக்கு கூட வெற்றி பெற்றிருக்கலாம். இத்தனையும் அங்கே ரெட்டைலை போட்டி இல்லை, திமுக எடுத்து பிஜேபி போட்டிட்டுச்சு. ஆனாலும் கூட இந்த அளவிற்கு அதிகப்படியான வாக்குகளை வந்து அங்கே அதிமுக கூட்டணியில் பிஜேபி போட்டியிட்டதுனால பெற முடிஞ்சு. அடுத்து வந்து உத்தரமேரூர். இது ரொம்ப முக்கியமான தொகுதியாக இருந்துச்சு. ஏன்னா சுந்தர் அப்படிங்கிற வேட்பாளர் திமுக சார்பாக 93,427 வாக்குகள் வந்து பெற்றிருந்தாரு. அதிமுக சார்பாக சோமசுந்தரம் அவர்கள் 91,808. வித்தியாசங்கிறது 1622 தான். ஆனால் அமமுக வாங்கிய வாக்குகள் பார்த்தோம்னா 7,211 வாக்குகள். அப்போ எவ்வளோ அதிகப்படியான வாக்குகளை அமமுக அந்த தொகுதியில் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா எந்த அணியில் இவர்கள் போய் சேர்றாங்களோ இந்த ஓடு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுது அப்படின்னா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகன்றதை பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் திருப்பூர் ஒரு தொகுதி. விசிக சார்பில் SS பாலாஜி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பாமக விசிக எதிர்த்து போட்டியிடும் போதே 1947 வாக்குகள் தான் வந்து வித்தியாசமாக வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆறுமுகம் அப்படிங்கிற பாமக வேட்பாளர் வந்து ரொம்ப நெருக்கமாக வந்துட்டார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக அந்த தொகுதியை பொறுத்தளவில் 7,662 வாக்குகளை அவர்கள் தனிப்பட்ட முறையில் வாங்குறாங்க. அப்போ இந்த வாக்குகள்ன்றது அங்கேயும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. இதை இந்த முறை அப்படியே வந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே அதிமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாமக தொகுதியை ஒதுக்கி பாமக சார்பாக அதே ஆறுமுகம் அவர்களே வந்து அங்கே போட்டிடுறாரு. அப்போ நிச்சயமாக இந்த தொகுதியில் அந்த ஆறுமுகம் அப்படிங்கிற நபருக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த தொகுதியில் எல்லாமே வந்து அமமுக அதிகப்படியான வாக்குகளை பிரித்ததுனால எங்கெல்லாம் வந்து அதிமுக வெற்றி வாய்ப்பை தவற விட்டுச்சு. இப்போ மறுபடியும் அவர்கள் சேர்ந்ததுனால எங்கெல்லாம் அந்த வாக்குகள் மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது, விஜயினுடைய ஃபேக்டர். அந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு அன்டெஸ்டட் ஓட்டாக இருக்குது. அவர் வந்து ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே களத்தில் வந்து பயப்படல. விஜய் வந்து எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்க போகிறாரு, விஜயினுடைய வேட்பாளர் எத்தனை தொகுதியில் எம்எல்ஏ ஆக போகிறாங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் திமுக அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் வைக்கல. ஆனால் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய அது ஒரு 10 விழுக்காடு இருந்தாலும் சரி, ஒரு சில தொகுதிகளில் 5 விழுக்காடு வாக்குகள் இருந்தாலும் சரி, அது எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிறது தான். இப்போ திமுக அதிமுக நாம் தமிழர்ன்ற பிற அணிகள் இருக்காங்கன்னா இவர்கள்கிட்ட இருந்து எவ்வளோ வாக்குகள் வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னு அவர்களோட ஒரு பார்வையை வந்து இருக்குது. பெரிய அளவில் வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருந்தால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கும் போது அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி நடக்கும்ன்றது கணக்கு போடும்போது தான் பிஜேபி கூட
கிளியராக வந்து அதிமுக அலையன்ஸில் இருக்கும்போது தான் 2021 இந்த வாக்குகளை அதிமுக கூட்டணி வாங்குறாங்க. அப்போ கண்டிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது கடந்த தேர்தலையே அதிமுகவுக்கு இல்லை. அப்போ நிச்சயமா சிறுபான்மையினர் வாக்குகளை தான் விஜய் அவர்கள் பெரிய அளவில் பிரிக்க போறாரு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஜோசப் விஜயன் அடையாளப்படுத்துற நபர் அந்த வாக்குகளை தான் பிரிக்க போறாரு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அப்போ திமுகவுக்கும் ஒரு பெரிய வந்து அடியா இருக்கும். ஏன்னா வாக்குகள் அங்கிருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கும்போது நமக்கான எட்ஜ் இன்னும் அதிகமாக தான் இருக்குன்றதான் இப்போ இந்த தரப்புல தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல அதிமுக கூட்டணி தரப்புல ஒரு கணக்கா அவர்கள் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதுல இந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் அமமுக ஒரு குருசியலான ரோல் பிளே பண்ணதுனால இதுல நம்ம கூட்டிட்டு கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிற கணக்கும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு அரித்மெட்டிக்கா போடுற கணக்கு தான். மக்கள் சொல்றதுதான் முடிவு. வரக்கூடிய 23ஆம் தேதி மக்கள் என்ன முடிவு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவும் வரக்கூடிய மே 4ஆம் தேதி மக்கள் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.